பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அந்த ரிஷபராசி சொல்லலாம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, இவங்களுக்கு இந்த காலகட்டம் எந்தெந்த மாற்றங்கள்லாம் இவங்களோட வாழ்க்கையில் நடக்க போகிறது, பொறுமையும் நிதானமும் இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்து இவங்க சாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, மேலுமே இந்த காலகட்டத்தில் இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன, அதை பற்றின ஒரு விரிவான தகவலையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட தேவைகள் எல்லாமே நிறைவேறும் வாரமாக அமைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா ராசியில் 7, 12ஆம் அதிபதி செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் ஏற்படும். மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். தம்பதிகளிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் வகையில் அமைச்சிருக்கு. லாபஸ்தான சனியால் பணத்தை பொறுத்த வரைக்கும் பல வழியிலுமே உங்களை தேடி வரும். அனைத்து தேவைகளுமே பூர்த்தியாகும் வகையில் அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு லாபஸ்தான சனியால் பணம் பல வழியிலையுமே உங்களை தேடி வரும். அனைத்து தேவைகளுமே மொத்தத்தில் பூர்த்தியாகும் வகையில் அமைச்சிருக்கு. புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறையவே கிடைக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வெற்றி மேலே வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. வாக்கு வன்மையால் புகழ் பெறுவீங்க. சமுதாயத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு கௌரவமான நிலையை அடைய போகிறீங்க. உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். கொடுத்த கடன்கள் தடையில்லாமல் வசூலாகக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. இடமாற்றங்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களோட தகுதி திறமைக்கு ஏற்ற உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைச்சிருக்கு. சில பேர்த்துக்கு அரசு உத்தியோக வாய்ப்புமே இருக்குது. மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்கள்லாம் நடக்கும் காலகட்டம்னு சொல்லலாம். உங்களோட கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்காது. மேலுமே வெளிநாட்டு வேலை முயற்சி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். நல்ல தொழில் கூட்டாளிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பெல்லாம் இருக்குது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் ஒரு சாதகமான சூழ்நிலை கிடைக்கும். வெள்ளிக்கிழமை நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் வகையில் அமைச்சிருக்கு. மகா கணபதியை வழிபடுவது இன்னும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனையை கொடுக்கும் வகையில் தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு திருப்பு முனையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக என்னென்ன பலன்கள்லாம் அமைச்சிருக்கு, எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதை உணர்த்துது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா, ராசியிலேயே செவ்வாய், அதாவது 2ஆம் இடத்துல சூரியன் புதன், 3ஆம் இடத்துல சுக்கிரன் அற்புதமாக இருக்கிறார்கள். 11ஆம் இடத்துல சனி இருப்பது ஒரு சிறப்பு. சில நிறைவடையாத காரியங்கள் நிறைவு பெற நிறையவே வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வும் சம்பள உயர்வுமே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளோட எதிர்காலம் குறித்த கவலைகள் நீங்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. உயர் அதிகாரிகளால் உதவிகள் ஏற்படக்கூடிய ஒரு வகையில் தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் பல மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே நீங்கி ஒரு தெளிவான மனநிலையில் இருப்பீங்க. பழைய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமையும். சில முயற்சிஸ்தரர்கள் சந்திப்பு பலன் அளிக்கும். சனியால் கிடைக்கக்கூடிய தொழில் ஆதாயங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத மாற்றங்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு வகையில் தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. ரொம்பவே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கிறார். அதாவது புத்திசாலித்தனமாக பேசுவதாக நினச்சிக்கிட்டு விவகாரங்களில் மாட்டிக்கொள்ள வேணாம். வாகன பராமரிப்பில் கவனம் தேவை. அவ்வப்பொழுது நீங்கள் பிரயாண தடைகள் ஏற்படலாம். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உறவுகளை அனுசரித்து செல்லவும் வீண் மனஸ்தாபங்கள் உருவாகலாம். அதனால் எப்போவுமே கொஞ்சம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் தொடர்ந்து உங்களுடைய விடாமுயற்சியை எப்பவுமே கைவிடாதீங்க. உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வகையில் தான் அமைச்சிருக்கு. இந்த வார ரிஷபராசியின்படி உங்களோட நிதி நிலைமை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில்
நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களோட திறமையில் கவனம் செலுத்துங்க. அது ரொம்பவே நல்லது. உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் உங்களோட திறமைகளை மேம்படுத்திக் கொள்வது எதிர்காலத்திற்கு ரொம்பவே நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே பணவரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். முதலீடுகள் மற்றும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ரொம்பவே கவனமாக செயல்பட வேண்டிய வாரமாக அமைச்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. உறவினர்கிட்ட பக்குவமாக நடந்துக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்துக்கோங்க. காதலில் உணர்வு பூர்வமான புரிதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு வகையில் தான் அமைச்சிருக்கு. பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க. அல்லது தினமுமே உங்களோட குலதெய்வத்தை உங்களோட மனதார நினச்சி வணங்குங்க. உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். மேலுமே உங்களோட வாழ்க்கை எப்போவுமே பிரகாசமாக இருக்கணும், எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனதார நினச்சி வழிபட்டு வாங்க. எப்போவுமே நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க உங்களுக்கு எப்போவுமே உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வமாகட்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வமாகட்டும் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நினைச்ச காரியங்கள்லாம் நிறைவேறுமா, உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன, ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறதே ரொம்ப மேன்மையான பலன்கள் கிடைக்கும். அதாவது சில இடங்களில் சிறப்பாக இருக்கும், சில இடங்களில் போராட்டமாக கூட இருக்கும். ஆனால் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நீங்கள் நினச்சபடியே நடக்கும். வியாபாரத்தில் லாபம் சற்று அதிகமாக இருக்கும். புதிய திட்டங்களில் ஈடுபட ஏற்ற ஒரு நேரம் அப்படின்னு கூட இந்த நேரத்தை சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். குழந்தைகளால் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா, உத்தியோகத்தில் அலுவலகத்தில் ஒரு பாதகமற்ற சூழ்நிலை உருவாகும். வேலை உயர்வு சம்பள அதிகரிப்பு கிடைக்கும். வெளியூர் செய்திகள் தாமதமாக தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வகையில் அமைச்சிருக்கேன். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே விற்பனை நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகளை எப்போவுமே திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். அதே மாதிரி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலுமே நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் சந்திக்கலாம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அலுவலகத்தில் இந்த டைம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கும். குழந்தைகளால் கல்வி செலவுகள் வந்து சேர ஆரம்பிக்கும். பெரியவங்களோட ஆதரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைத்து நல்ல ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. புதிய முதலீடுகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா, சற்று நீங்கள் கவனமாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முதலீடுகளை செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் சந்திரனோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை தான் கொடுக்க போகிறது. அதே நேரத்தில் செவ்வாய் 1ல் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் பார்ப்பீங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோமா, பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க. தொழிலை கவனமாக விரிவு செய்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு தங்களோட குடும்பம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இது எல்லாத்தோட தேவையான காரியங்களில் ஈடுபட வேண்டும். பண விஷயத்தில் இந்த டைமில் ஆர்வமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியவங்களோட ஆசி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, தொடர்ந்து குலதெய்வ வழிபாடும் தினமுமே காகத்திற்கு சாதம் வைங்க, ரொம்பவே நல்லது. அதனால் முன்னோர் ஆசியும் சனி பகவானோட உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கும். முக்கியமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் இல்லை. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம். அதே நேரத்தில் சுக்கிர பகவானை தொடர்ந்து வழிபடலாம். ஏன்னா அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கிறதுனால தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வீடு மனை வாகனங்கள் வெற்றியெல்லாம் தேடி வந்து தருகின்ற மங்களனே, நாடி உன்னை வணங்குகிறேன், நாளெல்லாம் ஓடி வந்து அருள் செய்வாய், போற்றி 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 அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து தினமுமே வீட்டு பூஜை அறையில் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினைச்சது எல்லாமே நடைபெற ஆரம்பிக்கும். உங்களோட முயற்சி கண்டிப்பாக வெற்றியை தேடி கொடுக்கும். தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருங்க. தோல்விகளை சந்தித்தா கூட மீண்டும் மீண்டும் நீங்கள் முயற்சி செய்யுங்க, வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே பாருங்கள் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு அப்படி ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, அல்லது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பாருங்கள், இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் வாட்ஸ்அப் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் அல்லது ஒரு பரிகாரமாகவும் உங்களுக்கு அமையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலுமே நீங்கள் இந்த ரிஷப ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேரும் குலதெய்வத்தோட பேரும் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.